டே பரமா படிடா, ஒழுங்கா படிடா. வணக்கம் பாய். அப்படியே நம்ம ஹோட்டல் பக்கத்து வந்து ஓதிட்டு போறது. அண்ணே அழகேஷ் அண்ணே நீங்களா? இது என்ன புது கெட்டப்ப? அனில் அல்லாவா? ஐயோ நான் இதை எந்த மசூதியில தேடுவேன்? மவுண்ட் ரோடு மசூதியா, ட்ரிபிளிகேணி மசூதியா? ஐயோ சாமி. விஜய் அண்ணா உயிர். எனக்கு எங்க ஆக்சுவலா எனக்கு எங்க அம்மா வந்து எங்க தாத்தா காலத்துல இருந்தே எல்லாருமே விஜய் ஃபேன் தான். தாத்தா காலத்துல இருந்தே எல்லாருமே விஜய் ஃபேன் தான். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? பாய் 10 கிலோ கறி 10 கிலோ கறி வேணும் பாய். வந்ததை வரவில் வைப்போம், சென்றதை செலவில் வைப்போம். வந்ததை வரவில் வைப்போம், சென்றதை செலவில் வைப்போம். இன்று இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவிடா. சிரிப்பு வருதா உனக்கு? சிரிக்க சொல்ல, நான் சீரியஸா சொல்றேன். வயிற்று எரிச்சலா இருக்கா, அதனால சொல்றேன். இனிமேல் என்ன யாரும் லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடக்கூடாது. நயன்தாரான்னு மட்டும் தான் கூப்பிடணும். நாங்க யாரும் உங்களை அப்படி கூப்பிடவே இல்லையா மேடம்? இனிமேல் அப்படி கூப்பிடுவீங்கன்னு சொல்ல வந்தேன். என்னை வாழ வைக்கும் தெய்வமே, நீ விட்டு சென்ற பாதையில் என் பயணம் தொடர்கிறது. அவசரம். காலை வணக்கம். உள்ள எப்படி வந்த? யார் நீ? கத்தாத பக்கத்துல மாமா தூங்கிட்டு இருக்கா. அப்படி இல்ல, நான் தான்டா லியோ. நேரா அந்த பொண்ணாண்ட போயிட்டு இந்த பாருமா, சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே. டேய் உனக்கு வெக்கமே இல்லையாடா? அடிடாவல உதடாவல விட்ற போயிட்டியப்பா. அப்பா அப்பா வெள்ளையும் சொல்லி மாத்திருவியப்பா. அப்ப வெந்து போய் வெள்ள வெள்ள கிடக்கேப்பா. என்ன ஐயா எங்க அப்பாயா? நீங்க உட்காருங்க சார். உன்னை வெளுக்க போறேன் பாரு. உன்னைய நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு சார். என்ன சார் பிள்ளை வளர்த்திருக்கீங்க? யார் இவனா சார்? ஆமா சார். ஆம்பளை பிள்ளை சார். யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? அது இல்ல இல்ல சார், அதெல்லாம் இருக்கு. இல்லடா இருக்குல்லடா. இருக்கு. மத்த பிள்ளை எப்படி படிக்குது, உங்க பிள்ளை எப்படி படிக்கிறான் சார்? என்னடா படிக்கிற? 12வது படிக்கிறேன். பரமா படிடா பரமா படிச்சு. எது கேட்டாலும் இடக்க மடக்கா பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்க பையன் படிக்கிறேன், அத மனசுல வச்சு பேசுங்க. அந்த பையனோட அப்பா தானே சார் நீங்க? இல்ல சார். இல்லையா? அப்ப நீங்க யாரு? நான் பாத்ரூம்க்கு பல்பு மாட்ட வந்தேன் சார். ஏதாவது வேலை இருந்தா போட்டு விட்டு இந்த சட்டையை வித்து கூட உனக்கு வேலை கொடுத்துறேன். வாங்கினே. இப்போ உள்ள மாடல்ல சட்டை எடுத்து போட்டேன். சரிண்ணே. இது இப்போ வந்த மாடல்ண்ணே. அண்ணா இது நியூ மாடல்ண்ணே. இந்த சட்டை எடுத்தீங்கன்னா ஒரு ஃபேன் ஃப்ரீண்ணே. ஃப்ரீயா? ஏன் அப்ப பேக் பண்ணிருக்கீங்க அண்ணே? அண்ணன் ஒரு 300 வாங்கிக்கலாம். ஏய் உங்க அப்பா வீட்டு கிடையாது, வேண்டாம் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்க. நான் ஒண்ணு உங்க கடை ஃபேண்ட் கொடுக்கலாம். இங்க பாருங்க, நான் என் ஃபேண்ட் கொடுத்துருக்கேன். பெண்கள் போடக்கூடிய லாவங்கா இலவங்கா லெஹங்கா துணி. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். தளபதி இல்ல போன மாசம் ஐயாவுக்கு அடி வைத்து ஒரு ஆபரேஷன் பண்ணி உருண்டியா ஒரு கட்டி ஏத்தானுங்க. அதுல இருந்து குரல் இப்படி ஆயி போச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா தெரியுமாடா, உருண்டையா ஒரு கட்டி தான் எடுத்தாங்களா? ஐய் இதுக்கெல்லாம் காசு எதுரா? அதெல்லாம் பாத்துக்கலாம். சாப்பிடுறா. ஹலோ சுரேஷ், எனக்கு ஒரு அர்ஜென்ட்டா ஒரு 1000 ரூபீஸ் தேவைப்படுது, கிடைக்குமா? எது 2000 ரூபீஸே அனுப்புறியா? ரொம்ப தேங்க்யூடா, லவ் யூடா. உம்மா. டேய்
அப்ப இத்தனை நாள் எனக்கு பிரியாணி ஏமாத்துறது நீ தானடா? தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி நீ. மரியாதையா என் முன்னாடி இருந்து போயிடு. ஹலோ ஹலோ அக்கா, ஒரு சின்ன மேட்டரு. நான் ஒரு பொண்ணு கூட கிளம்புறேன். அப்பா அம்மாவை பாத்துக்கோ. ஏய் என்னடா சொல்ற? என்னால இப்போ எதுவும் பேச முடியல. எதுவும் வந்தாலும் அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் பேசிக்கோ. இதோ தரம்ப. இல்லக்கா, நாங்க லவ் பண்ணது வீட்ல எல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? வீட்ல எல்லாம் செம்ம ப்ராப்ளம் ஆயிடுச்சு. பிறந்ததுல இருந்தே அவர் ஆள் பார்க்க ஜென்ஸா இருப்பாரு, ஆனா உள்ள ஃபுல்லா லேடிஸ். ஆல்ரெடி நாங்களும் ஃபேஸ் பண்ணிருக்கோமா இத? ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா. யார்கிட்ட பேசுறேன்னு சொல்லுங்க, பேசலாம். அம்மா அப்பாவா இல்ல வேற ஏதாவது ரிலேட்டிவ் யாராவது இருக்காங்களா? யாராவது சொல்லு. அம்மா அப்பாலாம் இப்ப எனக்கு பிரச்சனை இல்லைங்க. நான் சொல்ல போனா வீட்ல ரிலேட்டிவ்ஸ் யாராவது சொல்றாங்களா? வீட்ல ரிலேட்டிவ்ஸ் அண்ணன் தம்பி யாரும் பிரச்சனையே இல்லை இப்ப எனக்கு. வேற என்ன பிரச்சனை சொல்லுங்க, சொன்னாதானே ஃபேஸ் பண்ண முடியும். ஹலோ ஹலோ, வேற யார் தான் பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு என் வீட்டுக்காரர் தாங்க எனக்கு பிரச்சனை. புரியல. இல்ல, வீட்டுக்காரர் தான் எனக்கு பிரச்சனை. குழந்தை எல்லாம் வேற வீட்லயே விட்டு வந்துட்டேன் இவருக்காக. யாரு இருக்காரு? என்ன பிரச்சனை? என்ன சொல்றீங்க? என்னடி சொல்ற? ஹலோ சொல்லுங்க. நீ அவங்கிட்ட போன் கொடு. ஹலோ சொல்லுக்கா. அப்ப அவன் இன்னொருத்தன் பொண்டாட்டியா? காதல்ங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது தானே. அப்புறம் அவன் இன்னொருத்தன் பொண்டாட்டியா இருந்தானா அப்பாட்டியா இருந்தானா? ஏய் என்னடா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாக்கா. ஒரு கல்யாணம் ஆகாத அப்படியே லவ் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. நாங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை ஒண்ணு சேர்த்து வச்சு கண்ணுக்குள்ள பாத்துப்போம். கர்மம் அதுவும் கிடையாது. அதுவா புருஷனை வச்சுக்கிட்டு புள்ளைய கையில வச்சுக்கிட்டு சிரமப்படுக்க தெரியுது. ஏய் என்ன விளையாடுறியா நீ? என்னக்கா பண்றது? விதி விளையாடிச்சு. நாய, நீ விளையாண்டு போட்டு விதி மேல பழி போடுற. ஹலோ ஹலோ அக்கா, ஒரு 10,000 மட்டும் இருந்தா செலவுக்கு போட்டு விட்டா நல்லா இருக்கும். எனக்கு எல்லாமே என் அப்பா இல்லனால சாதிச்சிருக்கவே முடியாது. பேசு பேசு. என் அப்பா இல்லனா நான் இல்ல. செல்ல குட்டி அப்பான்னு சொல்லு, செல்ல குட்டி மாமான்னு சொல்லு, செல்ல குட்டி பாட்டின்னு சொல்லு. சொன்னப்பல ஓவரா ரீட் அடிக்கிற குடு. This is the most தூத்துக்குடி கொத்தனார். out. I said get out. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம வச்சிருக்கிற ரிங்டோன் கூட தீர்மானிக்கும் நம்ம எப்படிப்பட்ட ஆளுங்க. தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அது சரி, ஏதோ ஒரு மூவி சாங்ல ஏதோ ஒரு லைன் கேட்கும்போது என் ஞாபகம் வந்துச்சுன்னு சொன்னல, என்ன லைன் அது? இரு இந்தா. தலைக்கு தேவை சுண்ணாம்பு வெட்டியா இருந்தா பக்கத்துல பாம்பு வடுக்க போட்டு. தூத்துக்குடி கொத்தனார் வீட்ட நல்லா கட்டுனாரு. வாழ்க்கைக்கு தேவை ஒரு துணை, நீயே என் துணை நானும் துணை என பக்கத்துல நீதான் எப்பவும் இருந்தா. எங்குதே நெஞ்சம் ஒண்ணு தான் கொஞ்சம் நிக்குதே கெஞ்சி கேட்கவே. அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா. என்னன்னே தெரியல தம்பி. பெண்களை பார்த்தா உதவி கேட்டு செய்யணும்னு வச்சுக்கோங்க, கை கால்லாம் படப்படங்குது, மனசு வலிக்குது, இன்னும் ஒண்ணு பண்ணுது. சேவை செய்யறதுக்குன்னு பிறந்தவன் அந்த சினேக் பாபு. என்னடா மூஞ்சியெல்லாம் முடியா இருக்கு? என்னடா இங்க இருந்த வண்டியா காணா? போயிட்டாங்களா குமரேசா? If you like the episode, please share, like, comment and subscribe. Please like this. Subscribe.
நீங்க நிஜமாவே டெரரான ரவுடியா வெள்ளையா சகப்பா இருக்கீங்க என்னடா பண்றீங்க அக்காவை மறந்துட்டு தலைகீழ ஆடுறீங்களாடா அக்காவோட அவுட்ஃபிட் பாருங்கடா அண்ட் இப்ப அக்கா வந்து ஒரே ஒர்க்கிங் சாட்டர்டேயான டேட்டிங் ரொம்ப பிஸியா இருக்கேன்டா பட் அக்கா அதுக்கெல்லாம் மயங்க மாட்டேன்டா உங்க மகுடி எல்லாம் மடக்கி வச்சுட்டு அமைதியா இருங்கடா அக்காவை விடுங்கடா சீ நைட் ஆனா துரத்துறீங்க பகலானா நடிக்கிறீங்க பொறுக்கி பயலுகளா कितने बड़े जो सामने